மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களை, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க, இந்த ராசி மண்டலத்திலேயே சமயோஜ சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது மிதுன ராசி தான். இந்த வீடியோவை பார்க்குற எல்லார்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் ஒரே நாளில் வராது. சில மாற்றங்கள் அமைதியாக தான் ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாமலே நம்ம மனசில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் நம்ம பேசக்கூடிய பேச்சில் சில முன்னேற்றங்கள் வரும். அதை மனசளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். உங்களில் சில பேர் எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படலாம். சிலருக்கு நான் நம்பின உறவுகளே என்னை விட்டு விலகிட்டாங்க, தனிமை எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் சிலருக்கு குழந்தைகளே மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத மனசு உடஞ்சு போயிருப்பீங்க. மேலும் என்னுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலாக பேச ஒரு துணை இருந்தால் போதும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்லா உணர்வுகளும் உண்மையானது. ஆனால் ஒரு விஷயம், கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிராது. அதே மாதிரி நல்ல நேரமும் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நம்ம வீட்டு கதவை தட்டாது. அதனால் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலையும் நீங்கள் நேற்றைய விட இன்னைக்கு நாள் எந்த விஷயத்தை பெட்டராக செய்ய போகிறேன் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன திட்டமிடல் செய்யலாம். எதிரிகளாகவே இருந்தாலும் துரோகிகளாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட சரியாக பேசலனாலும் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன புன்முறுவலோடு நீங்கள் கடந்து போகலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய மாற்றமாக வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் பொழுது அந்த வழியில் நடக்கக்கூடிய காலடி உங்களோடது தான். அதனால் இந்த பலன்களை எல்லாம் ஒரு தீர்ப்பாக கேட்காம ஒரு வழிகாட்டுதலாக கேளுங்க. உங்களுக்காக நல்லது நடக்கும் அப்படின்னு மனசார நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு முடியல அப்படின்னா நிச்சயமாக அடுத்த நாள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்யணுங்க. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி ஸ்தானத்தில் புதனும், குடும்பஸ்தானத்தில் சூரியனும் குருவும், சகோதர ஸ்தானத்துல கேதுவும் சுக்கிரனும், கலத்திர ஸ்தானத்துல சந்திரனும், வாக்கிய ஸ்தானத்துல ராகுவும், தொழில் ஸ்தானத்துல சனியும், அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாயும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா இதுவரைக்கும் உங்க வீட்டுல சுபகாரியம் தொடர்பான திட்டங்களை போட்டிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு சில மாதங்கள்ல நிறைவேற போகுது. வாகனம் தொடர்பான தொழில இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நெருப்பு சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு உயர்வும் மேன்மையும் ஏற்படும். பண வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும். எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்குவீங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியனுடைய பயிற்சிகள் சின்ன சின்ன சோதனைகளையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குதுங்க. மிதுன ராசிக்கு 4, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. இது உங்களுக்கு முழுமையான எப்படி சொல்றதுங்க, திக்பலம் பெறக்கூடிய சுக்கிரன் புதனுடைய பார்வையால நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வீடு, வாகனம், தாய்வழி சொத்துக்கள், லாபம் மற்றும் மகிழ்ச்சியான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இதுவரைக்கும் வீடு, வாகனம் வாங்குற முயற்சிகள் உங்களுக்கு தாமதம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சில நாட்களிலேயே அதுவெல்லாம் சுமூகமாக முடிய போகுது. இந்த நேரத்தில் நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, தாயாரின் உடல் நலத்துல கூடுதலான கவனம் செலுத்தணும். மேலும் அவர்கள் மூலமாக குடும்பத்துல தேவையற்ற மனக்கசப்புகள் நீங்கும். கலை மற்றும் ஊடகத்துறையில இருக்கவங்களுக்கு, எழுத்து துறையில இருக்கவங்களுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமாக இருந்த நிலை மாறி சுமூகமான நிலை உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி அடையும் பொழுது உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. அதே சமயத்துல பேச்சுல கோபமும் பிடிவாதமும் வெளிப்படலாம். உங்களையும்
அறியாம மற்றவங்கள தூக்கி எரிஞ்சு பேசுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப அவசியம்ங்க. அதிலும் முக்கியமாக குடும்பத்தார்கிட்ட பேசும் பொழுதும் அமைதி காப்பது நல்லது. உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இரத்த அழுத்தம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அது மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்தாது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா புதன் கடகராசியில் குருவோடு சேர்ந்து பயணிக்க போறார். உங்களுடைய 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது சகோதரர் வழியில் அனுகூலம் கிடைக்கும். கல்வி அல்லது தொழில் நிமித்தமான குறுகிய பயணங்கள் எல்லாமே செய்வீங்க. மேலும் நீங்க எந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கு. பணிச்சுமையால உடல் சோர்வடையும். வேலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தயக்கம் வரலாம். அதிகாரிகளுடைய அழுத்தத்தால் உங்களுக்கு எதையும் முழுசா முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி இல்லாத சூழலாக இருக்கும். முக்கியமான விஷயங்களை முடிக்கும் பொழுது திடீர்னு தடை, தாமதம், சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். கடந்த காலத்தில் எடுத்த தவறான முடிவுகளை திருத்திக்கிறதுக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில தெளிவும் கவனமும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் நிதானமும் செயல்ல முதிர்ச்சியும் உண்டாகும். சிம்மராசியில சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால 3வது மனிதர்களுடைய தலையீட்டை எப்பொழுதுமே உள்ள கொண்டு வராதீங்க. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய தந்தை அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்ய முடியாத சூழல் உருவாகும். இதுவரைக்கும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சிருந்தாலும் இனிமேல் அவர்கள் மூலமாக பயன்கள் எதுவும் அவ்வளவாக இருக்காது. அவர்களாக செய்ய நினைச்சாலும் காலம் அதை தடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க தந்தையால் ஊர்ல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதுவும் அவ்வளவு நியாயமா செயல்பட மாட்டார். தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால எப்பவுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட திட்டு வாங்குறதும் வெளியே பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிற மாதிரி சூழல்கள் எல்லாமே இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டுருக்கும். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் கூட யாருமே அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு மனசு நொந்து போய் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை வலிமையானவங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்காம போயிருக்கும். படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள், குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கிறது, சொத்து பிரச்சனை, உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய துரோகம், பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பொறாமை, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. வெளியே இருந்தும் பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே நிறைய காயங்களை வச்சுருந்துருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக பலன் கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. உங்களை மதிக்காதவங்க, உங்களை அலட்சியப்படுத்தினவங்களை உங்களை மதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியக்கக்கூடிய சூழல் உருவாக போகுது. நீங்க காத்திருந்த அத்தனை விஷயங்களும் நடக்க போகுது. காதல்ல இருந்தவங்களுக்கு ஏமாற்றங்களுக்கு பதிலாக நல்ல முடிவுகள் கிடைக்கும். வெளிநாடு வேலை மற்றும் ஏற்றுமதி முயற்சிகளை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. இதுவெல்லாம் நல்லபடியா மாறணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும். அது என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் நெகட்டிவா எடுத்துக்காம அதையெல்லாம் ஒரு அனுபவமாக நீங்க மாத்திக்கணும். உங்க வாழ்க்கையில வந்த எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு தான் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட குழப்பமான ஒரு மனநிலை இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு யார் ஆதரவாக செயல்படுறாங்களோ அவங்கள நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீ சரியாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்களையும் உங்களை புகழ்கிற மாதிரி பேசுகிறவங்களையும் எப்போவுமே முழுசாக நம்பிடாதீங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய சந்தோஷத்தில் இருப்பாங்க, கஷ்டமான சூழலில் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. சும்மா வெறும் வார்த்தைக்காக இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் மன சங்கடங்களும் ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது மந்திரம் இல்லைங்க. இது ஒரு விஷயத்தை செய்து அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கிரக நிலைகளும் அதை தான் குறிப்பிடுது. சனி, ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்கள் சில காலமாக உங்களுடைய மனசை ரொம்ப சோதிச்சிருக்கும். அந்த நேரத்தில் வருமானம் இருந்தாலும் நிம்மதி இருந்திருக்காது, குடும்பம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது, கையில் பணம் இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, கடன் வாங்கி செலவுகள் செஞ்சுருப்பீங்க, கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது.
இதனால் ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. இப்படி நிறைய தோல்விகளை தாங்கி நிற்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதே நடக்க போகுது. கடவுளை முழுசா நம்புங்க. நிச்சயமா உங்களுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும். உங்க மனசுல நிம்மதியும் திரும்பும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நம்பிக்கை மட்டும் என்னைக்குமே விற்றக்கூடாதுங்க. அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. கெட்டது செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, இவ்வளவு நல்லது செஞ்சுட்டு நான் மட்டும் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் முதல் பாதியில் சந்தோஷமாக இருக்கவங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்க பின்னாடி சந்தோஷமாக இருக்கிறதும் அவங்கவுங்க வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. அதனால் நேர்மறையான எண்ணங்களோடு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவது கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்க போறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வராங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பயும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்களை இருந்தும் நீங்கள் மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழியேற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சுக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களும் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்துலேயும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டுருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பு மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா
மூலமாக நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட நீ எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகுங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.